கடந்த மாதம் 16ஆம் தேதி மாலை நடை என்பது திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரையிலும் கணிசமான பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர். அவ்வப்போது கூட்ட நெரிசல் ஏற்படுவதும் அதன் பின் சாதாரணமாக பக்தர்கள் தரிசனம் செய்யும் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த வகையில் தினத்தை பொறுத்த அளவில் காலை சற்று கூட்டம் என்பது அதிகரித்து காண முடிகிறது. அங்கு பல்வேறு பகுதிகளில் கூட்டமாக பக்தர்கள் நிற்பதும் அதே போன்று நீண்ட நேரம் நின்று தரிசனம் செய்வதும் ஒரு நிகழ்வாக இந்த தினம் இருந்து வருகிறது. நேற்றைய தினத்தை பொறுத்த அளவில் மட்டும் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் தரிசனம் என்பது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது ஒரு புறம் இருந்தாலும் நேற்றும் இன்றும் பக்தர்களுக்கு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த தினம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாள் என்பதால் சபரிமலை முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் அதே போன்று பாதுகாப்பு குழுவினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இரவு 11 மணிக்கு பிறகு பக்தர்கள் அனுமதி என்பது சன்னிதானத்துக்குள் அனுமதி என்பது இன்றும் நேற்றும் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நடைப்பந்தலில் நீண்ட நேரம் இரவு 11 மணிக்கு பிறகு அங்கு செல்லும் பக்தர்கள் நடைப்பந்தலில் தான் காத்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பம்பையிலிருந்து சன்னிதானம் வரையிலும் நீண்ட பக்தர்கள் பல பகுதிகளில் அங்கே நின்று தரிசனம் மேற்கொண்டு வந்தாலும் பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பக்தர்களும் தீவிர பரிசோதனைக்கு பின்னரே அங்கு அனுமதி என்பது வழங்கப்படுகின்றன. நேற்று மதியம் முதலே இந்த பாதுகாப்பு வசதி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. NDRF, RAF உள்ளிட்ட சிறப்பு பாதுகாப்பு குழுவினரின் அந்த கட்டுப்பாட்டில் சபரிமலை வந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக பக்தர்கள் ஆன்லைனும் சரிதான், அதே போன்று ஸ்பாட் புக்கிங் மூலம் அவர்கள் பதிவு செய்த அந்த சீட்டு இருந்தால் மட்டுமே